வணக்கம். வடலியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சபாநாயகர் அசோக் ரன்வெலவின் ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டார் ஜனாதிபதி. இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் வவுனியாவில் இன்று இடம்பெற்றது. வடமராட்சியில் எலிக்காய்ச்சலை தடுக்கும் செயற்பாடுகள் மும்முரம். தொடர்வென விரிவான செய்திகள். சபாநாயகர் அசோக் ரன்வெலவின் ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டுள்ளார். ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார நாயக்க இது தொடர்பில் பாராளுமன்ற செயலாளர் நாயகத்திற்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை சபாநாயகர் பதவிக்கு மூவரின் பெயர்கள் முன்மொழியப்பட்டுள்ளன. இதற்கமைய பிரதி சபாநாயகர் கலாநிதி ரிஸ்வி சாலி மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான நிகால் ஹலப்பிட்டி மற்றும் லக்ஷ்மண் நிமுராராட்சி ஆகியோரின் பெயர்களே முன்மொழியப்பட்டுள்ளதாக அரசாங்க வட்டாரங்களிலிருந்து தெரிய வந்துள்ளது. எவ்வாறாயினும் அரசாங்கம் இது தொடர்பான இறுதி முடிவை இன்னும் சில நாட்களில் எடுப்பர். முன்னதாக சபாநாயகர் பதவிக்கு நிகால் ஹலப்பிட்டியின் பெயர் முன்மொழியப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் வவுனியா 2ஆம் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இன்று சனிக்கிழமை இடம்பெற்றது. தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தலைமையில் இடம்பெற்ற இக்கூட்டத்தில் செயலாளர் ப சத்தியலிங்கம், CVK சிவஞானம், பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன், சாணக்கியன், ரவிகரன் மற்றும் கோடீஸ்வரன், ஸ்ரீநேசன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான MA சுமந்திரன், C யோகேஸ்வரன், சிவமோகன், சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா, கலையரசன், ஸ்ரீநேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் முதல் முறையாக மத்திய குழு கூடியுள்ளது. இதன்போது பல்வேறு விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது வடமராட்சி கிழக்கு வடமராட்சி பகுதிகளில் பரவி வரும் எலிக்காய்ச்சலை தடுக்கும் நடவடிக்கைகளாக வீடு வீடாக சென்று எலிக்காய்ச்சல் தடுப்பதற்காக விழிப்புணர்வு கருத்துக்களை மக்களுக்கு வழங்கியதுடன் தடுப்பு மருந்தாக வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த நடவடிக்கையில் அம்பன் பிரதேச வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்திய அதிகாரி மருத்துவ கலாநிதி சிவசுதன் தலைமையிலான குழுவினரே இவ்வாறு தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மைய நாட்களாக வடமராட்சி பகுதியில் சில மரணங்கள் மற்றும் தொற்றுக்குள்ளான பலர் இனங்காணப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பலாதி வீதி உரும்பிராய் பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள மின் விளக்குகள் மிக நீண்ட காலமாக ஒளிராத காரணத்தினால் தாங்கள் மிகவும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இலங்கை மின்சார சபை மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஆகிய 2 அரச நிறுவனங்களுக்கும் உரித்தான சுமார் 20க்கும் அதிகமான வீதி விளக்குகள் குறித்த வீதியில் பொருத்தப்பட்டுள்ளன. இருப்பினும் மிக நீண்ட காலமாக அந்த வீதி விளக்குகள் ஒளிர்வதில்லை. சம்பந்தப்பட்ட அரச நிறுவனங்களான வலிகிழக்கு பிரதேச சபை, வீதி அபிவிருத்தி அதிகார சபை, இலங்கை மின்சார சபை ஆகியவற்றில் தடவைகள் நாங்கள் எழுத்து மூலமான அறிவித்தல் வழங்கியும் அவர்கள் அந்த வீதி விளக்குகள் ஒளிர்வதற்கான வேலை திட்டங்களை செய்யவில்லை என மக்கள் தெரிவித்துள்ளனர். உரிம்பிராய் சந்தியில் அதிகளவான வர்த்தக நிலையங்கள் மற்றும் மதுபான நிலையம் காணப்படுவதால் அங்கு சன நெரிசல் காணப்படுகின்றன. இதனால் குறித்த பகுதியில் தொடர்ந்து வீதி விபத்துகள் இடம்பெறுகின்ற நிலைமையும் காணப்படுகின்றது. ஆகையால் இந்த பகுதியில் அவசியமாக வீதி விளக்குகள் தேவை என அப்பகுதி மக்கள் மேலும் தெரிவித்தனர். வவுனியா பொருளாதார மத்திய நிலையம் கடந்த 6 ஆண்டுகளுக்கு மேலாக புதிதாக அமைக்கப்பட்டு திறக்கப்படாத நிலையில் காணப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் குறித்த பொருளாதார மத்திய நிலையத்தை பகிரங்க கேள்விகோரல் மூலமாக வழங்கி அதனை செயற்படுத்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறிப்பாக 295 மில்லியன் ரூபாவில் அப்போதைய பொருளாதார அபிவிருத்தி அமைச்சினூடாக அமைக்கப்பட்ட குறித்த பொருளாதார மத்திய நிலையம் வவுனியா மாவட்ட விவசாயிகளுக்கு
நன்மை பயக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருந்தது. ஓமந்தையில் அமைப்பதா தாண்டிக்குளத்தில் அமைப்பதா என்று அரசியல்வாதிகளின் பல்வேறு இழுபறிகளுக்கும் மத்தியில் 3 முறிப்பு பகுதியில் அமைக்கப்பட்ட குறித்த பொருளாதார மத்திய நிலையமானது இதுவரை திறக்கப்படாத நிலையில் கட்டிடம் சேதமடையும் நிலையிலும் காட்சியளிக்கின்றது. இந்த நிலையில் குறித்த பொருளாதார மத்திய நிலையத்தினை பகிரங்க கேள்வி கோரலுக்கூடாக வழங்கும் பட்சத்தில் விவசாயிகள் நியாயமான விலைக்கு தமது உற்பத்தி பொருட்களை வழங்க முடியும் என தெரிவிக்கின்றனர். இதேவேளை தற்போது வவுனியாவில் உள்ள மொத்த மரக்கறி கொள்முதலாளர்கள் சர்வாதிகார போக்கோடு செயல்படுவதாகவும் 10% என்ற தரகு பணத்தை பெரும் நிலை காணப்படுவதோடு சில வேளைகளில் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதில்லை எனவும் விவசாயிகளிடம் பணம் வழங்கப்படாத நிகழ்வுகளும் சம்பவிக்கின்றன. எனவே பகிரங்க கேள்வி கோரலுக்கு உட்படுத்துகின்ற போது விவசாயிகளின் பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைக்கும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். எனவே இவ்விடயம் தொடர்பில் விவசாய அமைச்சரும் புதிய அரசாங்கமும் ஆவண செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உண்மையான வடக்கின் வசந்தம் 2025ஆம் ஆண்டு முதலே வீசும் என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட அபிவிருத்தி ஒழுங்கிணைப்பு குழு கூட்டம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் ஒதுக்கப்பட்ட நிதிகளில் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் கூட்டத்தில் முக்கியமாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. அத்துடன் இனிவரும் காலங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலும் அது தொடர்பான முன்மொழிவுகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இது முக்கியமாக வெள்ள அனர்த்தம் தொடர்பில் பேசப்பட்டது. வெள்ளத்திற்கு தீர்வு காணும் முகமாக முன்மொழிவு வைக்கப்பட்டுள்ளது. அதற்காக சுமார் 250 மில்லியன் ரூபாய் கோரப்பட்டுள்ளது. அந்த நிதி கிடைக்கப்பெற்றால் வேலைகள் முன்னெடுக்கப்படும். வடமாகாண ஆளுநரால் பல்வேறு திட்ட முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டன. அவை தொடர்பில் அமைச்சரவையில் முடிவெடுத்து அனுமதிகள் கிடைக்கப்பெற்றதும் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும். சிரமங்களை நோக்கிய திட்டங்கள் முன்வைக்கப்பட்டு நிதி ஒதுக்கப்படும். கிராம மக்களின் வாழ்வாதாரங்களை உயர்த்துவதே எமது நோக்கம். விசேடமாக கடற்றொழிலாளர்கள் பிரச்சினைகளை தீர்த்து அவர்களின் வாழ்வாதாரங்களை மேம்படுத்த உள்ளோம். கடந்த கால குறைகளை நிவர்த்தி செய்து ஆரோக்கியமான சமூகத்தை கட்டியெழுப்புவோம் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாடளாவிய ரீதியில் அரிசி தொடர்பான சோதனை நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. நேற்று நாடளாவிய ரீதியில் சுமார் 75 சுற்றி வளைப்புகள் நடத்தப்பட்டதாக அதன் பணிப்பாளர் அசேர பண்டார தெரிவித்தார். இனிவரும் காலங்களில் வார இறுதி நாட்களிலும் விடுமுறை நாட்களிலும் சோதனை நடத்துமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி கையிருப்பு சந்தைக்கு வருவதால் அரிசியின் விலை குறைவதோடு சில பகுதிகளில் விலை குறைவடைந்தும் வருவதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். 5200 மெட்ரிக் டன் அரிசி முதல் தொகுதி இம்மாதம் 19ஆம் தேதி இலங்கைக்கு வரவுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.